மிரட்சி. இதெல்லாம் திராவிட சாதனைகளில் வருகிறது. டாஸ்மார்க் ஒன்றில்தான் இந்த கட்சிகள் ஆட்சிகள் பாஸ்மார்க் வாங்குகிறது. இதை ஒழிக்க மதுவில்லாத ஒரு மாநிலமாக ஒரு நாடாக மாற்ற வேண்டும் என்றால் அது நம்மால் தான் முடியும். என் அருமை சொந்தங்களே, மனிதன் ஆதியில் செய்த வேலை என்ன? வேட்டையாடி உண்டான் விலங்குகளை, பிறகு ஆடு மாடுகளை வளர்த்தான். காடும் காடு சார்ந்த இடங்களில் ஆடு மாடுகளை வளர்த்தான். பிறகு வேளாண்மை செய்ய தொடங்கினான். வேளாண்மை என்பது தொழில் அல்ல என்கிறார் நம்முடைய அப்பா நம்மாழ்வார் அவர்கள். வேளாண்மை என்பது தொழில் அல்ல, நம்முடைய பண்பாடு, நம்முடைய வாழ்வியல், நம்முடைய வாழ்க்கை முறை. அந்த வேளாண்மை என்பது நம்முடைய உயிரோடு கலந்த வாழ்க்கை முறை. ஏன்? உணவுதான். என் அன்பு மக்களே, உழவை மீட்போம், உலகை காப்போம் என்று நாங்கள் எழுதி வைத்திருக்கிறதுக்கு காரணம், உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. ஆகவே உழவை மீட்போம், உலகை காப்போம் என்று உங்கள் பிள்ளைகள் இந்த முழக்கத்தை முன்வைத்தோம். பசித்த வயிறுக்கு சோறு இடுகிறவன், உலகிற்கு உணவிடுகிறவன் உழவன். அவன் யார்? தெய்வம். அவன்தான் தெய்வம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று வள்ளுவ பெருமகனார் தந்தருடைய மறைமொழி போதிக்கிறது. உழுவார் உலகிற்கு ஆணி ஆற்றாது, எழுவாரை எல்லாம் பொறுத்து. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலையே. ஒரு உழவன் மகன் கை மடங்கி படுத்து விட்டான் என்றால், உடல் சோர்ந்து உட்கார்ந்து விட்டான் என்றால், எதுவுமே வேண்டாம், மண்ணாசை பொன்னாசை மக்கள் ஆசை எதுவுமே வேண்டாம் என்று துறவரம் கொண்டு போன துறவி கூட வாழ முடியாது என்கிறார். இதை விட உழவின் பெருமையை உலகிற்கு எவரால் உணர்த்த முடியும்? அந்த உழவர் குடி, உழவாண்மை செய்கிற வேளாண் பெருங்குடி மக்கள் நிறைந்து வாழ்கிற நிலம் ஈரோடு. உயிரை காக்கிற, உயிருக்கு உணவளிக்கிற அரிய பணியை செய்வது வேளாண்மை. அதற்கு பிறகு உயிரினும் மேலாக மக்கள் மதிப்பது மானம். அந்த மானத்தை மறைப்பதற்கு, காப்பதற்கு இருக்கிற வேலை தொழில், நெசவு. அப்ப உயிரும் மானமும் வேளாண்மையிலும் நெசவிலும் இருக்கிறது என்பதை அறிவார்ந்த எனது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலத்தில் உழவும் நெசவும் பின்னி பிணைந்து இருக்கிற நிலம் ஈரோடு. அதிலும் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி. இந்த இரண்டுமே வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்பதை அறிவார்ந்த எனது மக்கள் ஆழ்ந்து யோசித்து சிந்திச்சு பார்க்க வேண்டும். ஏன் என்று வேளாண்மையை கைவிட்ட எல்லா நாடுகளும் பிச்சை எடுக்கிறது. படித்துக் கொண்டிருக்கிற என் தம்பி தங்கைகளே, என் பாசத்திற்குரிய உடன் பிறந்தார்களே, நம் நாடு இந்திய பெருநாடு 150 கோடி மக்கள் தொகையை தொட இருக்கிறோம். இந்த 150 கோடி மக்களில் 100 கோடி மக்களுக்கு செல்போன் கொடுக்க திட்டம் வைத்திருக்கிறது. கார் கொடுக்க திட்டம் வைத்திருக்கிறது. ஆனால் நீரும் சோறும் கொடுக்க திட்டம் இருக்கிறதா என்ற கேள்வியை என்னிலும் இளையோர்கள் நீங்கள் எழுப்பி பார்க்க வேண்டும். இருக்கிறதா? எந்த நாட்டிலேயாவது வரலாறெங்கும் வாசித்து வாருங்கள். நிகழ்கால அரசியல் தேடலுக்கு செல்லுங்கள். எந்த நாட்டிலேயாவது